சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். ஒரு செல்வந்தருக்கு 2 மகன்கள் இருந்தாங்களாம். மூத்தவன் அன்பானவன், இளையவன் கொஞ்சம் முரடன். என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு இந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான். அவங்க அப்பா சொத்தையும் பிரிச்சு கொடுத்துருக்காரு. இந்த பணத்தை வாங்கிட்டு வெளியில போனவன் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு நிர்கதியா மறுபடியும் அவங்க அப்பா வீட்டு வாசல்லே வந்து நின்னானா. அந்த பையனை பார்த்து அந்த அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? எங்கடா வந்த வழியை பார்த்துட்டு திரும்ப போன்னு சொல்லியிருப்பாருன்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைங்க, அந்த பையனை அன்போடு அரவணைச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டாராம். இது பைபிள்ல சொல்லப்படுற ஒரு கதை. ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணா கடைசி வரைக்கும் அதையே செஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ராணி, என்னுடைய கணவர் குடிப்பாரு, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட பழகுறாரு, என்னை ரொம்ப துன்புறுத்துறாரு, இத்தனை வருஷ காலமா அவர் இப்படிதான் இருந்துட்டு இருக்காரு, இனிமேலும் இப்படிதான் இருப்பாரு, திருந்தவே மாட்டாரு, இவரோட நான் ஒண்ணு சேர்ந்து வாழ மாட்டேன்னு அடிச்சு பேச வராங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்ப்போம், சேகர் ராணியோட கணவர் திருந்துவாரா மாட்டாரான்னு. முதல்ல ராணியோட பேசுவோம். ராணி அவங்களுடைய வாழ்க்கை கதையை நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க. அவங்களோட இப்ப பேசுவோம். ராணி, உங்களுக்கு எந்த வருஷத்துலமா கல்யாணம் ஆச்சு? 1997. எந்த ஊர்ல? எங்கள் ஊரில் தான் கல்யாணம் ஆச்சு. அவர் ஊர் வந்து காளிவலசம், எங்கள் ஊர் புதுவலசம். கல்யாணம் எங்கள் ஊரில் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணமாகி 3 மாதத்துக்கு வந்து பிரச்சனை தான். 3 மாசத்துலே பிரச்சனைனா என்னம்மா நடந்தது? 3 மாதமாயும் வேலைக்கே போகலைங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து எனக்கு கேட்குறாங்க, ஏன் வேலைக்கு போகல, வேலைக்கு போக சொல்லு அப்படின்னு. அவருடைய அப்பா அம்மா? ஆமாம். அப்புறம் நான் போய் இவர்கிட்ட கேட்டோம்னா, நான் இப்படித்தான் இருப்பேன், இருக்குதுன்னு சாப்பிடுவேன், நீ இஷ்டமாக இருந்தா இல்லைன்னு போயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேங்க. என்ன சொல்றீங்க? 3 மாசத்துலயா? ஆமாம். எனக்கு அம்மா இல்லைங்க, அப்பா இருந்தாருங்க. அப்பா அப்புறம் அப்பா இறந்து இப்போ 6-7 வருஷம் ஆகுதுங்க. அதுலேருந்து பிரச்சனையாக தான் இருக்குங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்புறம்? ஆமாங்க. அப்புறம் போயிட்டு மறுபடி ஒரு 10 நாள் கழிச்சு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. கூட்டிகிட்டு வந்து மறுபடி மூத்த பொண்ணு இருந்து போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அப்போ இது ஒரு சின்ன பிரச்சனை. எது உங்களுடைய முதல் குழந்தை? அது பவித்ரா. ஆமாங்க. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது பெருசு பண்ணிடுவாருங்க. சும்மா ஒரு யதார்த்தமாக நம்ம எது பேசணும்னாலுமே அது வந்து பெருசு பண்ணி சண்டை கட்டுறக்க ஆரம்பிச்சிருவாருங்க. இப்போ வந்து உங்க கல்யாணம் பேசியிருப்பாங்களா? பேசுற நேரம் வந்து இந்த மாதிரி வேலை செய்யற மாப்பிள்ளை தான் சொன்னாங்களா? சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? நூல் மில்லுக்கு போறாங்க. நூல் மில்லுக்கு? ஆமாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்க ஊர் கிராமமாச்சுங்களா, என்னையெல்லாம் கேட்க மாட்டாங்களா, எப்படி என்னன்னு பெரியவங்க பார்த்து முடிவு பண்றது தானுங்க, நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்ன நடந்ததுமா? விருந்து போட்டா ஊருக்கு போயிருவீங்க, இங்கேயே இருப்பியான்னு கேட்டாங்க. குழந்தை பிறந்த கையோட? மூத்த பொண்ணு மாசமா இருந்தப்பங்க. மாசமா இருக்கிறப்போ? அப்புறம் நான் இருந்துட்டேன்னு விருந்து போடுவாங்களோ போட மாட்டாங்களோ எனக்கு தெரியாது. அதாவது அம்மா இல்லைங்க, அப்பாவுக்கு வயசாகி காதும் கேட்காதுங்க. பிறந்தவங்க கூட்டிருந்தவங்க 3 பேர். அப்புறம் 2 பிறந்தவங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஒருத்தர் வீட்லிங்க. அப்புறம் அவங்க போடுவாங்களோ இனிமே எனக்கு தெரியாது அப்படின்னு அதையும் பெருசு பண்ணிட்டாருங்க. இது எப்படி விருந்து ஓடுவாங்களோ போட மாட்டாங்க. குழந்தைங்க முன்னாடி அழாம இருங்கம்மா. இப்படியே ஒவ்வொன்று பெருசு பண்ணி பேசுவாங்க. குழந்தை கண்ணில் தண்ணி வருது, வேணாம்மா. அப்புறம் இந்த மூத்த பொண்ணு பிறந்ததும் பவித்ரா நந்தினி வெளியில இருக்கீங்களா? அம்மா பேசிட்டு வருவாங்க. சரி, சொல்லுங்கம்மா. மூத்த பொண்ணு வந்து ஆஸ்பத்திரியில் பிறந்துருந்ததுங்க. அந்த அப்பா வந்து நான் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிச்சது சொல்கிறேனுங்க, பிரசவத்துக்கு வந்து பணம் அவங்ககிட்ட இருக்குதா இல்லையே தெரியல, நான் பார்த்தா வச்சிருக்கோன்னு. எங்கள் அக்கா 2 பேர்த்துக்கு அவங்களே ஓட்டுக்கிட்டாங்க பிரசவ செலவு. அப்புறம் இவர்கிட்டே நான் வந்து சரி அவங்க ஓடுவாங்களே என்பதில் நம்ம வச்சிருக்கலாம் முன்னேற்பாடு அப்படின்னதுக்கு இவர் தான் வேலைக்கே போகிறது இல்லைங்க. வேலைக்கு போனால் தானே வச்சிருப்பாருங்க. அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து கம்மலை கேட்டாருங்க. நான் கம்மல்லாம் தரமாட்டேன், நான் வந்து முதலையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்ல, இருக்கிற முதலையும் அழிச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். மறுபடியும் ஒரு பிரச்சனை மேலேயும் கம்மல் இருந்தாருங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு அவர் தான் கார் எடுத்துகிட்டு வந்தாரு. கார் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு போகும்போது நான் வந்து கேட்டேங்க, உங்கள் வீட்டுக்கு போகலாமா எங்கள் வீட்டுக்கு போகிறதா அப்படின்னு கேட்டேங்க. உங்கள் வீட்டுக்கே போ அப்படின்னாருங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என் அம்மா இல்லைங்க, எங்கள் அக்கா தான் கூடயே இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அம்மாவாட்டம்.
அப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே வீட்டுக்கு ஊடு போய் சேர்ந்தது தான். இவர் போய் தண்ணி போட்டு வந்துங்க, என் பிள்ளை நான் எடுத்துகிட்டு போகிறேன், என் பிள்ளை நான் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்கிறக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. பச்சை குழந்தைய. ஆமாங்க. அப்புறம் எங்கள் நடுப்பிறந்தவங்க வந்து உன் பிள்ளைங்கிற உன் பிள்ளைதான் அது, நீயே 10 மாதம் சுமந்து வெத்த, அவ தானே வெத்தா அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அது இன்னும் பேசுறாருங்க. என் உம்புட பிள்ளையான்னு கேட்டேன், பிறந்து உம்புட பிள்ளையான்னு கேட்டேன், இதையே தான் பேசுவாருங்க. அப்புறம் உங்க அக்கா சொல்லி கொடுத்தா, உங்க அக்கா தானே உனக்கு சொல்லி கொடுத்தா, இப்படியெல்லாம் உனக்கு இருக்கு சொல்லி அப்படின்னே பேசுவாருங்க. அவர் யாராவது வேலைக்கு போவதை பத்தி பேசினது இல்லையா, கேட்டது இல்லையா? யாரு கேட்டாலும் நான் 10 நாளைக்கு போவேன், நான் போக மாட்டேன். அப்ப உங்க வருமானத்துக்கு என்ன வழி? அதனாலதான் இந்த பிரச்சனையே வருதுங்க. நான் இப்படித்தான் நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்களா? ஆமா, மறுபடியும் இந்த குழந்தை பிறந்து 2வது பொண்ணு மறுபடியும் அப்போ இந்த பொண்ணுக்கு 11 மாதம் ஆனது, அது மாதம் வருதுங்க. அப்பவும் வந்து எனக்கு ஒரு 4000 ரூபாய் பணம் கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டில இருந்து. அதை வந்து பேங்க்ல ஓட்டு வச்சிருந்தாங்க. இந்த விருந்து ஓட்டு கூட்டிகிட்டு போனப்ப வந்துங்க, அப்பா அம்மா வந்து நீ இப்படி சும்மா இருந்துகிட்டே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி பேசுங்காட்டிங்க, 20 ரூபாய் கடன் வாங்கி அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஓட்டுட்டாருங்க. அப்புறம் அந்த கடன் கட்டுறதுக்காக வேண்டி இப்போ இந்த 4000 எடுத்து கொடுக்க சொல்லி அதனால பெரும் பிரச்சனை ஒன்றாருங்க. நான் அது எடுத்து தரமாட்டேன், இருக்கிற இந்த ஒரு சேமிப்பை இதையும் எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு மறுபடி அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு எடுத்து கொடுத்தாகன்னு 1 மாசமா தண்ணி போட்டு பெருண்டாச்சுருங்க. அவங்க அந்த அப்பா வந்து அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அண்ணனுக்கு கல்யாணமாவோ தம்பி கல்யாணம் ஆயிருந்ததுங்க. எங்களுக்கு தான் தம்பிக்கு தான் கல்யாணம் முதல்லைங்க. சரி. அண்ணனுக்கு வந்து எங்க கல்யாணத்துக்கு பிற்பாடு மூத்த பொண்ணு பிறந்ததுங்க. 1 வருஷம் கழிச்சதையும் மூத்த அண்ணனுக்கு கல்யாணம். அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்க கல்யாணத்துக்கு போறதுக்கும் நிம்மதியா போறதுக்கு இல்லைங்க. அவங்க வந்து வேன் எடுத்துட்டு போறாங்க, கூட்டிகிட்டு போறாங்க, வேன்ல போகக்கூடாதுன்ட்டாரு. சைக்கிளில் வச்சா கூட்டிகிட்டு போயிங்க, கொண்டு போய் நடுத்தடத்துல இறக்கி விட்டுங்க. உனக்கு ரோட்ல இங்கேயே போட்டு முதிக்கிற, வேன்ல பிடிச்சி தள்ளுற சாவு, அதில் பிடிச்சி தள்ளுற சாவு அப்படின்னு போக திட்டுறாருங்க. அப்புறம் கல்யாணத்து வீட்டுக்கு போய் நிம்மதியாவே இருக்க முடியலைங்க. அப்புறம் வந்துட்டேங்க, வீட்டுக்கு வந்துட்டேங்க. வந்த பிற்பாடு இந்த பணம் எடுத்து கொடுக்கலின்னு தாங்க இந்த 4000 எடுத்து கொடுக்க சொல்லி அவருடைய கடனை அடைக்கிறதுக்காக ஒரு 1500 ரூபாய் கடன் இருக்குங்க. நம்ம வேலை செஞ்சா கட்டலாமுங்கள அந்த பணம் இருக்கிற சேமிப்பு எடுத்து என்ன மாட்ட முடியுங்க. நான் கொடுக்குமான்னு சொல்லங்காட்டிங்க. அப்புறம் அவங்க அண்ணனுக்கு வந்து நகையெல்லாம் போட்டாங்க. நான் 6 பவுன் போட்டு கட்டில் மெத்த பீரெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஒன்றும் செய்யலைங்க. 2.5 பவுன் போட்டாங்க, பணம் 4000 கொடுத்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் நீ எனத்தில கொண்டு வந்தே வேற அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, நீ எனக்கு கொண்டாந்த அப்படின்னு பேசுவாருங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை எப்ப பெருசாச்சு? வேலைக்கு போகாம இருக்குங்காட்டி ஒரு மாசமா இருந்துக்கிட்டாரு. நானும் கம்மனே இருந்துக்கிட்டேங்க. மறுபடியும் 1 மாசம் கழிச்சதுமே நான் வேலைக்கு போகாதுக்கு நீதான் காரணம் வந்து அங்க பில்லுல சொல்லணும், நீங்க காரணம் அப்படின்னாருங்க. நானே சொல்றேன், இது என்ன காரணம், நான் எதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு. அதுல இருந்து பிரச்சனை பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாருங்க. மறுபடியும் எங்க பெரியப்பா இறந்துட்டாருங்க. அப்புறம் நான் வந்து கேட்டேங்க, எனக்கு போறதா வேண்டாமா அப்படின்னு. போயிட்டு வா அப்படின்னாருங்க. போயிட்டு வந்த பிற்பாடு நான் அப்படித்தான் போக சொல்லுவேன், நீ போயிடுறதா அப்படின்னு சண்டை கட்டுறக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க. இத்தாச்சோட்டு பூசணிக்காய் தூக்கி நெஞ்சில் போட்டுட்டாருங்க. நெஞ்சில் போட்டு அப்புறம் நான் அப்படியே போயிட்டேங்க, கோச்சிட்டு அங்கே எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டுங்க. சரி, மகளிரில் போய் கேஸ் கொடுத்தல, இவ இப்படியே பண்ற, இவனை எப்படின்னா திருத்தல அப்படின்னு சொல்லி மகளிரில் போய் கேஸ் கொடுத்தங்க. இப்போ கேஸ் கொடுக்கங்காட்டி வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டு போய் இவரை அடிச்சாங்க. அடிக்கலையும் சொல்லிங்க, அடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க என்னன்னாங்க, நீ வந்து சேர்ந்து உழைக்கிறியா பிரிஞ்சிடறியா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க சேர்ந்து உழைச்சிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க இவரு. அப்புறம் அவங்க இருந்துகிட்டு என்னங்க, அவங்களே வந்து வாட்டு இந்த பாங்காட்டுல வந்து எந்த பொண்ணு இருக்க மாட்டா, ஒண்டி காடுங்க, இந்த காட்டுல வந்து எந்த பொண்ணு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐமா சொன்னாங்க. சொல்லிட்டு நீ வந்து அங்கேயே இருந்துக்குப்பா, அந்த பொண்ணு வந்து அங்கேயே இருக்கிறவங்க எங்க அம்மா வீட்டுல அங்கேயே இருந்துக்கிறவங்கிறா அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க அப்படின்ட்டாருங்க. அங்க சரின்னு சொல்லி ஒத்துமையா பொழைக்கணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருங்க. கொடுத்துட்டுங்க. அப்புறம் எங்க பிறந்தவங்கிட்டையெல்லாம் சொன்னாங்க, நீங்க போய் ஒரு சின்ன குடிசை போட்டு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அங்க அவர் வீட்டுல இருக்கிற சாமான அந்த நெல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க, எடுத்துட்டு போய் நீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்க சொந்தக்காரெல்லாம் வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க சொல்லங்காட்டி போய் அந்த நெல்லெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அவர் என்னங்கிறாருங்க, 7 மூட்டை நெல்லையும் தூக்கிட்டு போயிட்டியால நீ, 7 மூட்டை நெல்லையும் தூக்கிட்டு போயிட்டியால நீ பேசுறாருங்க. நீங்க அவரை வந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க. ஆமாங்க. 3 வருஷம் இருந்தங்க. வந்து எனக்கு சாலை போட்டு கொடுத்தாங்க. நான் வரும் மறுபடியும் வந்து வருந்து வாழலினா நீ வந்து என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னாங்க. நான் வந்து சரி இப்படி இவர் போய் என்னத்த சொல்றது, இப்படியே பண்றாரு, சரி இருந்தாத்தான் இருந்துட்டு போறாரு அங்கேயே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டுனுங்க. எங்க வீட்டுல எங்க அண்ணன்லாம் பேசுனாங்க, நீ போய் சொல்லு, ஏன் இப்படியே இருக்கிற,
நீ போய் சொல்லலாம்ல அப்படின்னாங்க. அப்புறம் இருந்துட்டு போறேன்னு சொல்லி 3 வருஷம் விட்டுட்டேன். அப்புறம் 3 வருஷம் கழிச்சுங்க அவங்க சொந்தக்காரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணி நான் இனிமேல் வச்சு பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி அது எங்கிட்ட மட்டும்தான் சொல்றாருங்க. பிறந்தவங்ககிட்டையெல்லாம் போய் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. நீ போய் சொல்லிட்டு அப்படின்னாருங்க. அப்ப நான் வந்து சரி அப்பா நான் கூப்பிடுறாங்க நான் போறேன் அப்படிங்காட்டி அவங்கள நீ போவேத நீ போகவே வேண்டாம். உங்க வீட்டுல சொன்னாங்களா? அவ இப்படியாதான் பண்ணுவ, நீ எங்களை மீறி போயிட்டு நீ நீங்க வரப்படாது அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி நான் போயிட்டுனுங்க. அங்க போய் ஒரு 2-3 மாசம் தான் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பிரச்சனை ஒன்றுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் நீ அவனை வச்சிருக்கிற இவனை வச்சிருக்கிறேன்னு சந்தேகப்படுறக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இது எங்க போய் நிக்கிங்க இந்த கதை. சரி ராணி, உங்க கணவர் வந்திருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு பேசுவோம். சேகர், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு? கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வந்து மறுபடி சொல்லாமே போயிட்டு அப்படிங்க. அந்த 3ஆவது நாளைங்க அந்த அன்னைக்கு இருந்து எதுவுமே எந்த பிரச்சனையும் ஒன்றுமே இல்லைங்க. நல்லா தான் இருந்த அப்படி நல்லா சாப்பிட்டது நல்லா இருந்த அப்படிங்க. அந்த அன்னைக்கு காலையில் போய் காட்டுக்குள்ள போய் அக்ரி வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனது மறுபடியும் வரவே இல்லைங்க சாயங்காலம் வரைக்கும். அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க வந்து மறுபடியும் இந்த மாதிரி காண தடையாச்சு போய் பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனேங்க. வீட்டில் இருந்தாங்க. இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் காது கேட்காதுங்க. அப்புறம் உட்காருங்க அப்படின்னாங்க. உட்காந்துங்க. மறுபடியும் வீட்டில் சாப்பாடு பண்ணிட்டு இருந்தா அப்படிங்க. இதை பற்றி ஒன்றுமே எதுவும் கண்டுக்கலைங்க. அப்புறம் இவங்க தம்பி வந்து எங்கிட்ட அண்ணன் வந்து சுந்தரம் வந்துங்க எங்கிட்ட பேசின அப்படி என்னாச்சுங்க இப்போ வந்துட்டு அப்படிங்க என்னன்னு கேட்கங்காட்டி தெரியலைங்க ராணி கேளுங்க அப்படின்னு சொன்ன அப்படிங்க. கூப்பிட்டு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்க. அப்புறம் சரி வா போலவா அப்படின்னு கூப்பிட்டுங்க. நான் காலையில் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி காலையில் வர்றேன்னா சரி இப்போ வந்தவா நின்று காலையில் வரேன்னு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டுங்க. அப்புறம் பின்னாடி வந்துட்டேன் அப்படிங்க. நீங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சரிங்க. நீங்க வேலைக்கு போகாம இருந்திருக்கீங்க. அதாவது மேடம் எனக்கு நைட் ஷிஃப்ட்டுங்க. கல்யாணம் ஆகி 15 நாள் கூட வீட்டில் இல்லாமல் முடிக்க என்னங்க வாழ்க்கை. அதாவது நைட் ஷிஃப்ட்டே போகிறேங்க. சரி. கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நம்மளுக்கு பகல் ஷிஃப்ட்டே கொடுக்க கிடையாதுங்க. நைட் ஷிஃப்ட் தான் கொடுக்குறாங்க. அது நான் கெஞ்சி கூத்தாடி 1 வாரத்துக்கு பகல் வாங்கியிருக்கிறேங்க. நான் இன்னொரு வாரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் இது முதல்ல எடுத்துதுங்க. அப்புறம் என்னாச்சுங்க மறுபடி இந்த ஒரு சமாச்சாரமே கிடையாதுங்க. அப்புறம் அவங்க விருந்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் சொன்னேன் அப்படிங்க என்கிட்ட. இந்த மாதிரி காசு பணம் எல்லாம் நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்குள்ள இந்த உறவெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் இருந்துட்டு அது காசு வேணால் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், இது வாழ்க்கை பிரச்சனை, இது வாழ்க்கை இதெல்லாம் போனால் மறுபடியும் திரும்ப கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேங்க. சொல்லுங்க, அப்படி இல்லையா? அப்போ என்ன நடந்தது? நான் 3ஆவது நாளே நான் சீராட்டு போனேன்னு சொல்றேன். உண்மை. அது 2 குழந்தைங்கனால உண்மையா சொல்லுங்க. நான் 3ஆவது நாளே நான் போனேன்னா குழந்தையெல்லாம் இழுத்து வச்சு பேசாத. நீ வந்து நான் 3ஆவது நாளே நான் போனேன்னா போல மனச்சாட்சி தொட்டு சொல்லு. சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். 3ஆவது நாள் நான் போகல. நான் போகல. 3 மாசம் கழிச்சு நான் வேலைக்கு போகலன்னு சொன்னீங்க. ஏன் போகலன்னு காரணம் கேட்டேன். நான் இருக்குன்னு திம்ப. கண்டிப்பா அதை நான் சொன்ன இல்லைன்னு சொன்னீங்களா? இருக்க வரைக்கும் சாப்பிடுவோம். இம்மா போ இன்னும் ஒரு கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் தான் ஆகுது, போனா போதுன்னு நான் சொன்னேன். ஆனா நீ 10 நாள் தான் ஆகுதாமா? 3 நாள்ல போனாங்கறாங்க. 10 3 நாள் நீ போயிட்டு இல்ல, போயிட்டு உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் 6 மேல வேணா நான் உண்மையை சொல்லுவேன். ஆண்டவனுக்கு உண்மையை சொல்லுவேன். நான் 3 நேத்து நான் போகல. 3 மாசம் கழிச்சு நான் போனேன். போயிருந்தா போடாந்த தாத்தா கேட்கலாம். போய் கூட்டிட்டு வாங்க. போய் கூட்டிட்டு வாங்க. மனசாட்சி என்னோட மனசாட்சிக்கு உண்மையை நான் சொல்றேன். நான் 3 நாள் நான் போகல. சரி நாளா சரி நீ போகல பரவாயில்ல. அது சரி வேலைக்கு போனாரா இல்லையா? போகலீங்க. சரி எத்தனை நாள் போகலன்னு கேளுங்க. அதாங்க 3 மாசமா போகவே இல்லைங்க. 3 மாசமா? ஆமாங்க 3 மாசமா போகலைங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு என்னன்னாங்க? சாப்பாட்டுக்கு அது ஒட்டுக்கா இருந்தோம்ல அம்மா. அத அவங்களுக்கே பொறுக்காம என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இன்னும் வேலைக்கு போகாம இருக்கிற, போக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அவங்களே. உங்க மாமியார்? ஆமாங்க. அதனாலதான் கேட்டாங்க இவங்க கிட்ட. இவங்களா வந்து அக்கா ஒன்று சொல்லுவா அப்படிங்க. இவங்களுக்கு 2 பேர்த்துல சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க. அப்புறம் இங்க நீ வாங்கின சம்பளத்துல நீங்க ஏன் அவங்கள இழுக்கிறீங்க? இல்ல அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட இதுல கலந்துக்கிட்டாங்க. அவங்கனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சதுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் குழந்தை பிறகு டைம் ஆயிடுச்சுங்க. ராணிட்டு கூப்பிட்டு சொன்னேங்க, ராணி புள்ள உறந்தி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், பார்த்துக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுறதுக்கு எங்கள் அம்மா இருக்குது, எல்லாம் பார்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ தான் உங்கள் பார்த்துக்கிற காலை இல்லைங்கிற இங்கே யார் பார்த்துக்குவா அப்படிங்க, எங்கள் அக்கா இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு. நீ அன்னைக்கு பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ பார்த்துக்குறாங்களே எப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ இல்லை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஆஸ்பத்திரியில் ஒரே பிரச்சனை. குழந்தை வர அன்னைக்கு பார்க்க போனேங்க, பெட்ரோல் படுத்திருந்தேன். அப்படி போனதையுமே ராணியை இப்போ நல்லா இருக்குது அப்படின்ட்டு பிள்ளைய பார்த்து கையில் எடுத்து வச்சுக்கணுங்க. அழுதாங்க.
ஏன் அழுவுற அப்படின்னு. நாளைக்கு டீச்சர் சொல்லி போகணும், காசு இல்லை அப்படிங்க. 1000 ரூபா இருக்குது, அதை வாங்கிட்டு வந்திருக்கிற ராணி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்குங்க. ராணி காதல் இருக்கிறது கொடு, கொண்டு வச்சு நம்ம ஊர்லேக்கு பார்க்குறோம். உங்கள் வீட்லேயும் நீ கேட்க வேண்டாம், எங்கள் வீட்லேயும் நீ கேட்க வேண்டாம், நாம் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அழுக. அவர் கம்மல்ல கழட்டி கொடுன்னு கேட்டப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? இருக்கிற முதலையெல்லாம் அழிச்சிட்டா நான் அந்த முதலே சொல்லியிருக்கேனுங்க ஆரம்பத்துலேயே. பிரசவத்துக்கு வந்து நாம் வச்சிருக்கோன்னு காசு அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. அதையும் மீறி அப்பத்திக்கு பார்த்துக்கலாம்னு வாங்குற சம்பளத்தை பூரா செலவு பண்ணிக்கிட்டே இருந்துட்டாருங்க. வாங்குற சம்பளம் மேடம் இப்போ ஒரே 1500 ரூபா தாங்க மாசமான. 60 ரூபா சம்பளத்தை வச்சுங்க, இந்த புள்ள பெருசாக 2 புள்ள பெருசாக வரைக்குங்க ஒரு வருஷத்துலேயே 1.5 வருஷத்து புள்ளையே விட்டுட்டு ஓடிட்டு அப்படிங்க. 1.5 வருஷம் உள்ளே நான் வச்சு காப்பாற்றிட்டு இருந்தேன் தெரியுங்களா. குழந்தைய விட்டுட்டு போனீங்களா நீங்க? இவங்க வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வரலைங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போய் நகை புள்ளை எடுத்துட்டு போல நத்தக்கடையூர்ல கூடி இருந்துங்க. வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனையாவே கடன் ஆகி போச்சுங்க. மறுபடியும் நகை கேட்டாருங்க, அந்த 2 பவனையும். நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் கொடுக்க அதுக்கே மறுபடியும் வேலைக்கே போகாம இதே பிரச்சனையாவே பண்ணிக்கிட்டே இருந்துங்க. மறுபடியும் இங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வந்து அம்மாவும் இவரும் வந்து அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டாருங்க, மூத்த பிள்ளைய. இப்ப சின்ன பிள்ளை வந்து 9 மாசம் வயிற்றுல. நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்றாரு. நீங்க அவங்க எங்க அம்மா வந்து தூக்கிட்டு வந்துச்சான். 2 பேரும் வந்து அங்க நத்தக்கடையூர்ல தூக்கிட்டு வந்தீங்களா இல்லையா? என் பிள்ளை கூடல நீங்க தூக்கிட்டு வந்தீங்களா இல்லையா? நீ எங்கேயோ போ, என் பிள்ளை சொல்றேன். நீ வாரி குற்ற 1000 குற்ற என் மேல சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு. பொய்ய பேசி ஒரு நியாயத்தை நான் பொய் பேசணுங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. என்னைக்கு நான் உண்மைத்தான் சொல்லுவேன். பொய்யெல்லாம் என்னோட வாயிலிருந்து வரல. பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் நான் வந்து பஸ் ஏறி இங்க வந்தேங்க. வந்த விற்பாடுங்க. அப்பவும் அந்த நவையை விடலைங்க. நவை குடலன்னு பிடிச்சிக்கிட்டாருங்க. இங்க காட்டுக்கு வந்து சண்டைங்க. அப்புறம் அந்த புள்ள 9 மாசம் வயிற்றுலைங்க, சின்ன பிள்ளை. உனக்கு இங்கேயே பிரசவம் பாக்குறேன்ல அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிச்சாருங்க. நீங்க பிரெக்னெண்டா இருக்க? ஆமாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்க சொன்னா பார்க்க மாட்டாங்களாமா. அதுல சொந்த ஆஸ்பத்திரியில பார்க்கணுங்கிறாங்க. காசு வேணும் இல்லைங்க. நான் சம்பாதிக்கிறது வெறும் 60 ரூபா சம்பளங்க ட்ரெயிலியும். அதையும் நான் கொண்டு கொடுத்து பார்த்தேங்க. இவங்க பிறந்தவங்க வந்து என்ன பண்ணிட்டு அப்படிங்க. அதுதான் இந்த எங்க அம்மாலாம் நானா போய் குழந்தைய எடுத்துட்டு வரவே கிடையாதுங்க. அப்புறம் குழந்தைய வச்சிருக்கேங்க. அப்புறம் என்ன பண்ண முடியுங்க? குழந்தைய வந்து 2 குழந்தைய வச்சு நானே பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்தது எப்படிங்கன்னா, பிரசவ டைம் ஆக போகுது எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தது பாருங்க. ஆனால் அதுக்காக வந்து எடுத்துகிட்டு வரலைங்க. அப்போ நான் போய் பிள்ளை கூட்டிட்டு வந்து 2 பேரும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் பஸ் ஏறி வந்து இங்க காட்டுக்கு வந்துட்டேன். நீங்க சொல்ற உங்களுடைய பேச்சுல நிறைய முரண்பாடு தெரியுது. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கு. இவர் வந்துங்க அதாங்க வேலைக்கு 10 நாளைக்கு வேலைக்கு போவாருங்க, 10 நாளைக்கு வேலைக்கு போக மாட்டாருங்க. அதுலயே வீட்டுக்கு வாங்கி போட்டு கடன் ஆகி போச்சுங்க. அதுக்கு தான் நகை கேட்டாருங்க. சீட்டு போடணும். நகையே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதாங்க இப்படி வாங்கி நீங்க 10 நாளைக்கு வேலைக்கு போறீங்க, 10 நாளைக்கு வேலைக்கு போறது இல்ல, ஒழுக்கமா வேலைக்கு போயிருந்தா இந்த கடன் எனக்கு உழுகுது. அதனால நான் என்ன நகை நான் கொடுக்கல, நீங்க ஒழுக்கமா வேலைக்கு போங்க, அப்ப தரேன் நான் நகை அப்படின்ட்டுங்க. அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் அவளுக்கு வேலைக்கு பண்ண போகலையா? அதான பிரச்சனையா இது? அதே பிரச்சனையா தானே? சரி, பிரச்சனையே இருந்துச்சு. எனக்கு நைட்டு பூரா செத்து பொழைச்சிட்டு இருந்தேன். நான் வேலைக்கு போய் பகல் ஷிஃப்டே கிடையாதுங்க எனக்கு. வாழ்க்கையில் நான் நைட்டாக தான் போயிட்டு இருந்து ஒரு 6-7 வருஷம் நைட்டாக தான் போயிட்டு. அது மட்டும்தான் முக்கியமுங்களா? பிறந்தவங்க வீட்டுக்கு போயிங்க, அவங்க தான் பிரசவம் எல்லாம் பார்த்து, அதுக்கும் எங்க அக்கா தான் கூட இருந்து எல்லாம் பார்த்து விட்டு விற்பாடுங்க. 20 நாள்ல வந்து குழந்தை நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. அப்போ நான் போயிட்டேங்க. நீங்களும் பொண்ணக்காலும் வந்து எடுத்துட்டு போனீங்கல்ல, கார் வச்சு எடுத்துட்டு போனீங்கல்ல. மறுபடியும் போயிங்க அந்த நகை விடலைங்க. சரி நம்ம கழுத்துல ஓடுறதா புடுங்கிடுவாரு, என்ன ஏதாச்சும் கொண்டு போய் எங்காச்சும் வேற பக்கம் என்ன பண்ணிட்டு என்ன மேடம் சொல்லிங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்டுங்க, அவர்கிட்ட அவங்க அம்மா கிட்ட வந்து அக்கா வச்சிருங்க, நான் கேட்கும்போது இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருந்தனுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர்கிட்ட வந்து கொண்டாந்து கொடுத்துட்டா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து எனக்கு அந்த நகை வச்சு இப்போ எனக்கு பணம் 5000 வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி வந்து நின்னாருங்க. சரி, இது நாள் வரல நான் வந்தது பிரச்சனை, நீ இதோட தொலைட்டு அப்படின்னு சொல்லிங்க. நான் போய் பணம் சரி கொடுங்கண்ணா, அதை வச்சுக்கிட்டு எனக்கு 5000 கொடுங்க சொல்லி நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டுனுங்க. வேலைக்கு நீங்க 30 நாளும் போயிருந்தீங்கன்னா இந்த கஷ்டம் வந்திருக்காது இல்லையா? வந்திருக்காதுங்க. ஆனா அடிப்படை தேவையாவது நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனா அப்பவே நான் ஏற்பட்ட கஷ்டத்துல இருக்கிறேங்க. ஒரு துளியும் கூட கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்குதா சாப்பிடுவோம், நாளைக்கு வேணுங்கிறதுல நினைக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு சம்பளம் வாங்கினா அதே நாள் அதே அன்னைக்கு பூராத்தி முடிச்சிருவாருங்க.
முடிச்சுட்டு கடன் தான் வாங்கிட்டு வந்து போடுவாருங்க. அந்த கடன்னாலதான் இந்த நகை வைக்கிறதுக்கு இதானுச்சுங்க. ராணி, நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நாங்கள் புது வலசில் இருக்கிறோங்க. உங்க அப்பா வீட்டில் தனியா இருக்கிறேங்க. அம்மா எனக்கு தனியா? அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க, இறந்துட்டாங்க. எங்க கூட 2 பொண்ணு, நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோங்க. உங்க குழந்தைங்களோட தனியா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் பவர்லூம் தறி ஓட்டங்க. மாசம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? மாச சம்பளம் இல்லைங்க, வார சம்பளம். வாரம் 700 ரூபாங்க. குழந்தைங்க படிக்கிறாங்களா? ஆமாங்க. என்ன படிச்சுட்டு இருக்காங்க? மூத்த 9வது படிக்கிறாளுங்க, சின்ன 6வதுங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? சரி. பேங்க்ல தனியா குழந்தைங்களுக்குன்னு போட்டு வச்சிருக்கீங்க. சேகர், சொல்லுங்க. அவங்களுடைய பங்குக்கு ஆஸ் அ மதர் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்களுடைய பங்குக்கு என்ன பண்ணியிருக்கீங்க உங்க குழந்தைங்களுக்காக? நான் பண்ணுறதுக்கு சிறுசுலேருந்து நான் எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லைங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அவங்களுக்காக பண்ணுறதுக்கு நான் என்ன சந்தோஷம், ஒரு சந்தோஷமே எனக்கு கிடையாதுங்க. பிள்ளைகளோட எல்லாமே சந்தோஷம் நம்ம தான் கிடையாது. வர அதை வச்சுக்கணும். பார்த்துக்கிறதுக்கு பிள்ளைகளை நானாவது பார்த்துக்கிறதுக்காக விட்டுருக்கலாங்க, இல்லை இவங்களாவது பார்த்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கலாங்க. அந்த 1.5 வருஷத்து பிள்ளை விட்டு போயிட்டாங்க. அதை பிள்ளைய வச்சு நான் பார்த்துக்கிட்டுங்க. ஃபஸ்ட்டு பிரிவினை வர்ற காரணமே அந்த போலீஸ்காரர் தான் பண்ணுறது. 7 இல்லைங்க, அந்த கண்டிப்பா அவர் வந்துங்க ஸ்டேஷன்ல அடிச்சு, இல்லைங்க இங்க பாருங்க, ஸ்டேஷன்ல அடிச்சு இதெல்லாம் நான் நம்ப பண்ணுங்க. இங்க பாருங்க, ஊரே சிரிச்சு கிடக்குது. இதையே தான் பேசுவாருங்க. இதையே காரணமா வச்சு பேசி என்னைய சித்திரவதை பண்ணிட்டாருங்க. இதுக்கு மேல எனக்கு இந்த சித்திரவதை என்னால தாங்க முடியாதுங்க. ராணி, கொஞ்சம் பொறுங்க. என்ன இப்படியே பேசி சித்திரவதை. ஏன் உண்மை சொன்னா என்ன கசக்குது உனக்கு? போய் கூட இருக்கிற போது எல்லாமே இதே வச்சு நீ பண்ண தப்பு தானே. கொப்பன் சொல்லி கொடுத்தானா, கொக்கா சொல்லி கொடுத்தானா, போலீஸ்காரன் சொல்லி கொடுத்தானா, இதையே என்னங்க கேட்க முடியும் ஒரு பொம்பளை? காலங்காத்தால ஆடி 18 நோம்பிங்க. நோம்பி அன்னைக்கு நான் வெளியே நின்றுட்டு சேர் அங்கே வாடா அப்படிங்கிற உள்ள நான் வர்றேன். வந்து உட்காந்ததுமே ஒரு டம்ளர் ஊற்றுனேன் பட்டாரு. அதை முடிச்சுக்கிறதுலே பலாருன்னு ஒரு ஆடுறேன். எதுக்குங்க எப்படி எல்லாம் ஏன் சொல்லி கொடுத்து வெள்ளி வளசே நிதாகி போச்சுங்க. சொன்னனுங்களா, அவங்க எல்லாம் தான் வந்து கூட்டிட்டு போய் அங்க வச்சாங்க. அங்கே அடி கூட்டிட்டு போறான்னு அடிங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் பஞ்சாயத்து பண்ணாங்க. நானும் வந்து கூட்டிட்டு வந்துங்க, பாராணி போய் பொழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி 4 வாரம் வாங்க, போங்களா மணிக்கு வந்து வெளில எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு வர்றேன். சரி நீ ஆட்டோலாம் எடுத்து வந்துருங்கிறாங்க. ஆட்டோ எடுத்து வந்து பார்த்தாலும் மூட்டை முடிச்செல்லாம் ரெடியாக இருக்குது. அப்புறம் டீ வச்சு ஊற்றிட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஒவ்வொரு ஆளாக பிறந்தும் போய் ஒவ்வொரு ஆளாக வர சொல்லிட்டாங்க. வந்து எல்லாம் சேரெல்லாம் போட்டு வச்சாச்சு. பெரியவங்களாம் பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. வந்து என்னங்கிறாங்க, பஞ்சாயத்துக்கு மன்னிப்பு கேட்டு தான் கூட்டிகிட்டு போகணுங்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனோட முடிஞ்சு போச்சு. அங்கே போய் 3 வருஷம் தனியாக இருந்துட்டா அப்படிங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு நான் போய் கூப்பிட்றேங்க. ஐயோ பிள்ளை இருக்குது, போய் எல்லாம் பாருன்னு எங்கள் அம்மாலாம் சண்டை பிடிக்கிறாங்க. சரி எப்படியாவது கூட்டிகிட்டு போய் வச்சு பொழைக்கலாம் அப்படின்னு சொன்னேங்க. அங்கே பஞ்சாயத்து வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு எப்படிங்க முடியுங்க? நான் என்ன தப்புன்னு அது நான் தப்பு பண்ணாதே பண்ணன்னு கொண்டே கேஸ் கொடுத்துட்டாங்க. வரதட்சணை கேஸ் கொடுத்துட்டாங்க சும்மா நாள். அந்த மாதிரி பண்ணிட்டு கொடுத்து போட்டு கடைசியில் நானும் வச்சு பொழைக்கணும்னு ஆசைப்பட்டு தானே வந்து கூப்பிட்றேங்க. மறுபடியும் வந்து ஊருக்குள்ளே பஞ்சாயத்து நான் மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு போனேன், எப்படிங்க கூட்டிட்டு போக முடியும்? அப்புறம் ஊருக்காரெல்லாம் கேட்டாங்க, பேசுனாங்க. நான் அப்படி இந்த பஞ்சாயத்து கேட்குறதுக்காக நான் பண்ண தப்புக்கு பண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னேன். அவன் கூட வந்து என்ன எங்கள் அப்பா சொந்தக்காரர் இருந்தாங்க, பங்காளி. அவன் அங்கேயே ஒரு அரையிறானு எடுத்து வச்சு சாமான் ஏற்றிக்கிட்டு இருக்கு. இவங்க பெரியம்மாவையோ என்னங்கிறேன், போய் 3 மாதத்துக்கு ஏற்றிட்டு இருக்கேன். நான் ஆட்டோவில் வாங்கி வச்சுட்டு இருக்கிறேன். அவன் இந்த பக்கம் எடுத்துக்க, ராணி கீழே நிற்கிற அப்படிங்க. இன்னும் போய் 3 மாதத்துக்கு அப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் நல்லா வாழணும் தானே நினைப்பாங்க. கற்பனை பண்ணி பேசுற, இப்படியே வந்தனால உன்னால வாழ முடியாது. நீ இப்படி பண்ண எங்க அப்பா அம்மாவும் வேண்டாங்கிறாங்க, இவளும் வேண்டாங்கிற, கட்டின புருஷனும் என்ன வேண்டாங்கிற. நான் போறேன் ஊருக்குள்ள வந்து நீங்களே கேளுங்க மேடம். என்னங்க நீங்க வந்து கேளுங்க, ஊருக்கு வந்து கேளுங்க. இங்கதான் பேசுறாரு இல்லைங்க, டெய்லியும் பேசுவாருங்க. எனக்கு ரொம்ப பாய்ச்சி என்ன தெரியுங்களா, நல்லா இருந்த குடும்பத்தை போலீஸ்காரன் வந்து சொல்லியிருக்கலாம், ஏப்பா கம்முனு இரு இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நைட்டில் 11 மணிக்கு வந்துங்க, அப்போ இங்கே போய் நான் அடிச்சுதாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க. அது இளவுக்கு போகிறக்கு இவங்க பெரியப்பா வேணுமே இறந்துட்டா அப்படிங்க. எங்கள் அண்ணன் ஊருக்கு போயிட்டு வந்தா அப்படிங்க. எங்கள் அண்ணன் இறந்துட்டுது அப்படின்னு சொல்ல. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படியெல்லாம் சும்மாரில் வந்து சொன்னதுக்கு போனால் போகுது, அப்படி என்ன போய் அப்படி இது இப்போ அப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு நான் சொல்லுங்க. இல்லை நான் போகணும் அப்படிங்க. எனக்கு இவங்க முதலுக்குள்ளேயே மச்சனுக்குள்ள எல்லாம் இப்போ ஏகப்பட்ட இது இருக்குதுங்க. அப்படி இருந்தால் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிங்க. நான் வேண்டாங்க போகிறவங்க போயிட்டு அப்படிங்க. போயிட்டு வந்து அடுத்த நாளே பிறந்த வீட்டுக்கு நான் போகாமையே தான் இருந்தேங்க. எட்டி கூட பார்த்ததே கிடையாதுங்க.
ராத்து 11 மணிக்கு அடிச்சு போட்டாங்களா, இவ போய் என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்குள்ள 10-30 பொம்பளையாள், ஒரு 40 ஆம்பளையாள் எல்லாம் வர்றாங்க. நான் இவ அடிச்சு போட்டு நான் சினிமாவுக்கு போயிட்டேங்க. அத்தக்கடையூர் சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் 11 மணிக்குங்க. நான் அடித்தது 4:30 மணிக்குங்க. இவங்க போனது 6 மணிக்கு. எல்லாம் போய் செட்டு சேர்ந்து வரும்போது மணி 11 மணிங்க. நான் 11 மணிக்கு நான் வரலைங்க. 10 மணிக்கு படம் முடியுதுங்க. நான் அங்கெல்லாம் பேசியிருந்துட்டு 11-11:30 கேட்ட 12 மணிக்காட்ட வீட்டுக்கு வர்றேங்க. எங்கள் அம்மா சொல்லுது, 10-12 பேர் வந்தாங்க, இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் கொட்டிக்கிட்டு போயிட்டாங்க. கொட்டிக்கிட்டு போய் அடுத்த நாள் கேஸ், சார் வந்து வரதட்சணை பணம் வாங்குறேன், இப்படியெல்லாம் கொடுமை பண்ணிட்டாங்க. இது பண்ணினதுக்கு காரணம் போலீஸ்காரர் தாங்க. எல்லாம் போலீஸ்கார காவலாக இருக்க வேண்டியவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்க. நைட்டு 11 மணிக்கு அரிசி பருப்பெல்லாம் கொட்டி வச்சுட்டு அடுத்த நாள் தடிங்கம்மா வந்துட்டு அடுத்த நாள் போய் கேஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வரதட்சணை கேஸ் பணம் வாங்கிட்டு வர சொல்லி அடிக்கிறான், இந்த மாதிரி இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டாங்க. கேஸ் கொடுத்து யாருமா கேஸ் கொடுத்தா? கம்ப்ளைண்ட் வந்து நானே தான் போனேங்க. கம்ப்ளைண்ட் இல்லைங்க. 11 மணிக்கு போலீஸ்காரர் வந்தாருங்க இல்லைன்னு மட்டும் வாய் திறந்து சொல்லுங்க. மனசாட்சி சொல்லுங்க. பிள்ளை மேல சத்தியமா சொல்ல சொல்லுங்க. அவங்க வந்து எனக்கு பெரியப்பா பேரனுங்க, அண்ணன் பையனுங்க. போலீஸ்ல இருக்காரு. ஆமாங்க. அவர் வந்து சாமான செட்டில் கூட்டிட்டு போனாரே இல்லைன்னு கேளுங்க. அவர் வரவே இல்லைங்க. அவரை வந்து இழுக்கவே விடாது. புள்ள மேல அப்படியே சொன்ன அப்படி இல்லைங்க. புள்ள மேல சத்தியம் பண்ணி சொன்ன அப்படி இல்லைங்க. இப்ப இதை வச்சு சொல்ல சொல்லுங்க. புள்ள மேல சத்தியம் பண்ணி வள்ளின்னு சொல்ல சொல்லுங்க. வரதட்சணை கொடுமை இத்தனை வருஷத்துக்கு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், வரதட்சணை கொடுமை நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அவங்க அண்ணனு கல்யாணம் மூச்சு வந்தப்போ நீ எனத்தையில கொண்டுட்டு வந்த, அவங்க வந்து பீரோ கட்டில் மத்தையெல்லாம் கொண்டு வந்தாங்க. என்னை வந்து நீ எனத்தை கொண்டு வந்த அப்படின்னு சீலை துணி மேல தீ வச்சிட்டாருங்க. அந்த குழந்தை வந்து நான் என் கூட உள்ளே எடுத்துட்டு போறேன்னு சொன்னாருங்க பாருங்க. அப்ப இங்கிருந்து போயிங்க, வீட்டுல போயிங்க, இருந்த போட்டோக்கு இதெல்லாம் உடைச்சுங்க, இருந்த துணிமணி எல்லாம் தீ வச்சுங்க, பிரச்சனை பண்ணிட்டாருங்க. நான் கூப்பிட்டு எனக்கு வந்த கோவம் என்ன வருது, நான் போய் கூப்பிட்டேன். இவ பாத்துக்கிற கால் இல்லைங்கிற அங்க. இன்னைக்கு உனக்கு இங்க என்ன வேலை, கட்டணும் நான் இருக்கேன்ல, வர வேண்டியதானுங்க பின்னாடி. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நடக்குதுங்க. போன நீங்க உங்களோட நீ சம்பாதிக்க சம்பாதி வச்சுட்டு ஆகிட்டு அப்படியே போயிட்டு இங்க இடத்துக்கு வரேன். எனக்கு போனா நல்லபடியா வச்சிருந்தானுங்க. இதே பிரச்சனை பண்ணி பாருங்க, இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு. அட்லீஸ்ட் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா 2 பொன் குழந்தைங்க. கண்டிப்பாங்க. எனக்கு வெச்சு காப்பாத்த ஆசை இருக்குதுங்க. அவங்களுடைய ஃபியூச்சரை நினைச்சா அவங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கும் ஒரு தொழில் தெரியும், வருமானம் வரத்துக்கு வழி இருக்கு. ஆனா நீங்க வந்து இவருடைய வருமானம் பத்தாது, இன்னும் அவர் உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஆனா அனாவசியமா பயப்படுறீங்க நீங்க. அனாவசியமா பயப்படுறது இல்லைங்க. அவரு போய் கூட இருந்தவங்க அவர் வேலைக்கு போறது இல்லைங்க. பழக்க வழக்கங்கள் அத நீங்க நல்ல தன்மையா சொல்லலாம்ல. இப்படியெல்லாம் நீ சொன்ன நான் கேட்க மாட்டேன்ல. நீ இப்படி எல்லாம் நீ சொன்னீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். நான் என்னோட வழியில தான் நான் போவேன். திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியும் சொல்றாங்களா, அந்த மாதிரி நானே திருந்தோணும்ல. கண்டிப்பா. அதாவது நீ சொல்லி நான் திருந்தோணுங்கிறது கிடையாது அப்படிங்கிறாரு. கண்டிப்பாங்க. அவங்களுடைய சேர்ந்து உழைச்சதே 2 வருஷம் தாங்க மேடம். 10 வருஷம் பிரிஞ்சுதான் இருக்கிறமா, ஒழிஞ்சு சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்தே கிடையாது இந்த வரைக்கும். கண்டிப்பா வாழ்ந்தே கிடையாது. சேர்ந்து வாழணும்ன்றதுக்கு முயற்சிகள் எடுத்தீங்களா? எடுத்து ஏகப்பட்ட ரிஸ்க். அடி வாங்கிட்டு வந்துருக்காங்க மேடம். அடி அங்க ஊருக்குள்ள போய் தன்சரத்தில் பேச கூட மாட்டாங்க பிறந்தவங்க கிட்ட. அன்னைக்கு இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருமே பொம்பளை காலில் உளுந்து பார்த்துருக்க மாட்டாங்க. நான் போய் உளுந்துங்க காலில், வாராணி நான் பண்ணு தப்பா இருக்கலாம் அப்படின்னு. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் உளுந்துனா இல்லைன்னு கேளுங்க. எப்படி ஊருக்குள்ள வந்து நொறுங்கு பார்த்து பேசுவாங்க. ஆமா, ஏன் வந்து 7 மூட்டையில தூக்கிட்டு வந்தாங்க அன்னைக்கு கேட்கறக்கு ஆள் இல்லைங்க மேடம். நான் அப்போ எனக்கு விவரம் ஒண்ணும் தெரியல. ஆமா, ஏன் வந்தாங்க, என் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தாங்க? இப்ப நான் அவங்க வீட்டுல போய் ஏதாவது தூக்கிட்டு வந்து விட்டுருவாங்களா சொல்லுங்க? நானும் ஒரு 30 பேர்த்து கூட்டிட்டு போய் ஏதாவது தூக்கிட்டு வந்தா விட்டுருவாங்களா? நியாயமா இருக்கிறேன். நான் அந்த போலீஸ்கார் நியாயமா இருக்கிறாள். அடுத்த நாள் இப்ப அடிச்சு போட்டாங்களா, சரிவான்னு கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைங்க, ஒரு அட்வைஸ் பண்ணி விடலாம், ஒரு அறையலாம், தப்பு இல்லைங்க. எதுக்கு வந்தாங்க அந்த மாதிரி போலீஸ்கார்? அப்படி ஒரு நல்ல ஆளா இருந்ததுன்னா அன்னைக்கு பிரிச்சு வச்சுட்டு போனவர் தான். இன்னி வரைக்கும் ஏன் எதுக்கும் வரவே கிடையாதுங்க. நல்ல போலீஸ்காரா இருந்தா எத்தனை பிரச்சனை அடிதடி எல்லாம் நடக்குது இல்லைங்க உள்ள. ஏன் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணலாம்ல, ஏன் மாப்பிள்ள இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரிவு ஏதோ போய் இருங்க அப்படின்னு சொல்லாமலுங்க. குடும்பத்தை அவங்க பிரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா நான் வந்து சேர்ந்து வாழன்னு ரொம்ப பிரியப்பட்டு கிடக்குறேங்க. ஆனா அவங்க வந்து எப்படியா சேர்ந்தா எங்க ராணி நல்லா இருந்துருவாள் அப்படிங்கிற ஒரே காரணம் அக்கா முதல் கொண்டு எல்லா குடும்பம் அப்படித்தாங்க. எத்தனை காலமா 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க? அந்த 2 வருஷம் தான் பொழைச்சிருக்குங்க மேடம். கணக்கு போட்டு பார்த்தா அவ்வளவுதான். 3 வருஷமா எதுவும் இல்லைங்க. எத்தனை வருஷமா? 5 வருஷமா பிரிஞ்சிருந்தேங்க. அப்புறம் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சேர்ந்து உழைக்கிறேன்னு சொல்லி வந்து இருந்தாருங்க. நான் இருக்கிற பக்கம் எத்தனை நாள்? ஒரு 2-3 மாசம் இருந்திருப்பாருங்க. அப்ப வந்தப்போல கிட்டத்தட்ட 2 வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க மேடம். இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்னால வாழவே முடியாதுங்க, இவரோட நான் வாழலைங்க.
அந்த பிள்ளை எதிர்காலம் வீணா போயிருங்க. இவரோட நான் வாழ்ந்தேன்னா அந்த பிள்ளை எதிர்காலம் வீணா பாசம் போயிருங்க. இருக்காதாம்மா? பாசம் எங்கீங்க? பாசம் இருந்தா ஏனுங்க இப்படிமா பண்ணுவாருங்க. நான் அந்த சரி பொண்டாடி தான் ஆகாம போயிட்டாளுங்க. பிள்ளைகளுக்குனாச்சும் பாக்கலாம்ல. இவர் எனத்தையும் வச்சிருக்காரு இது நாள் வரையில. சரி, பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துதான் பண்ணணும்னு இல்லையே. பணத்தை சம்பாதிக்க வேண்டாங்க. அதை வந்து சம்பாதிக்கிற பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்ல. ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாருங்க, அதையும் கொண்டு போய் அடமானம் வச்சு தின்னுட்டாரு. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இன்னும் பாருங்க, வீட்டுல எதுக்கு பாருங்க, நான் வாங்கி கொடுத்த பொருள் இவ்வளவு தூரம் வெறுக்கிற இல்லைங்க. நான் கொடுத்த பொருள் எல்லாம் காசு பணம் எல்லாம் ஆகும். ஏன் என்ன பொண்டாட்டி ஆகாது, புருஷன் ஆகாதுங்களா கேக்குறேங்க? கட்டின புருஷன் ஆகாதுங்க. நான் வாங்கிக்கிற பணம் எல்லாம் வாங்கிக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணிக்கணும். கண்டிப்பா அதெல்லாம் செய்வேன். என்னங்க கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு செஞ்சாலும் செய்யுங்க. என் கூட வந்து பொழைச்சா மட்டுங்க நீ வேலைக்கு போக வேண்டாம், நான் வச்சு காப்பாத்துறேன். என் கூட வந்து இருங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சு காப்பாத்துறேன். வேலைக்கு போவேனான்னு சொல்லாதீங்க. அதுல அவங்களுக்கு வருமானம் வருது, உங்க ஃபேமிலிக்கு நல்லது, உங்க குழந்தைங்களுக்கு நல்லதுன்னா அவங்க போட்டுங்க. நான் வேலைக்கு போகணும்னு நான் சொல்லவே இல்லைங்க. அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, நான் பாக்குறேன், நானும் பாடு வர்றேன் அப்படின்னாங்க. ஆனா என்ன இது வரைக்கும் ஏத்துக்கவே கிடையாது. சேகர், நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து கொஞ்சம் உங்க லெவலை விட ஒரு அளவுக்கு ஆடம்பரமா இருக்கணும், இன்னைக்கு வாழ்ந்தா போதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க. அவங்க வந்து ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கு. கண்டிப்பா தப்பு இல்லைங்க. அது வந்துங்க மில்லுக்கு. ஆனா 1000 சொன்னாலும் ஃபியூச்சருக்கு நீங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தா வேற. உங்களுக்கு குழந்தைன்னு வந்துட்டதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபியூச்சர் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஃபியூச்சருக்கு சேர்த்து வச்சுதான் ஆகணும். கண்டிப்பா நாம தான் இப்ப நம்ம பெத்த குழந்தை நாம தான் பார்க்கணும். அது நீங்க வந்து முதல்ல செய்யணும். கண்டிப்பாங்க. இனிமேலாவது சரி நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். அதுக்கு நீங்க உங்க தரப்புல இருந்து எந்த மாதிரி? எங்கூட வந்துங்க, வேலைக்கு போனாலும் சரி போவாட்டும் சரி, எங்கூட வந்து இருந்தால் கண்டிப்பா காப்பாத்து. அவர் இப்ப சொல்றாருல்ல, அந்த ஊர்ல வந்து இருக்க முடியாது, நான் அங்கதான் இருப்பனுங்க. ஐயா அதை விட்டா இவர் பின்னாடி இனிமேல் நான் போறேன். 10 தடவை போயிட்டுனுங்க. போய் இவர் வந்து போன பக்கம்ல எனக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி வச்சுட்டாருங்க. அவனை வச்சிருக்கிறேன் இவனை வச்சிருக்கிறேன். அப்படி நீ என்ன சொன்ன? அவளை வச்சுக்க நீ சொல்ல, நானும் சொல்ல. ஆமா சொல்லுவானுங்க. நானுமே அப்புறம் எப்படி இருக்க முடியும்? நீங்க சொல்லிருக்கீங்க, அதுக்கு அவர் பதில் பேசி இருக்காரு. அதெல்லாம் விடுங்க. நான் வந்து இது நாள் வரையில இவர் அப்படியே இருக்கிறாருங்க. இருந்தாலுமே நீங்க வந்து நான் வந்து இவர் வந்து தப்பா ஒரு நாள் நான் பேசலீங்க. 2 குழந்தை நானே சொல்றேனுங்க. இவர் வந்து அதே 2 குழந்தைகளுடைய அப்பா அவரு. சரியா? நான் அவர் இன்னும் இது நாள் வரையில நான் கேட்டதும் இல்லைங்க, பேசுனதும் இல்லைங்க. இவர் வந்து எப்ப எடுத்துக்கிட்டு நீ இந்த குழந்தை கிட்ட கேக்குறாருங்க. குழந்தைகிட்ட பாருங்க என்ன சொல்லிருக்கு அப்படி தெரியுங்களா? சினிமாவுக்கு போனாங்க, ரைட்டு வந்தாங்க. சொல்ல வேண்டியதான் நாம சினிமாவுக்கு போனோம், சினிமாவுக்கு போனோம், சந்தேகம் அப்படிங்கிற என்ன சொல்லணுங்க? புள்ள வந்து சொல்ல வருதுங்க, நாங்க சினிமாவுக்கு போனப்பா அப்படிங்கிற ஒடியாந்து வாயை பொத்திட்டு அடுத்த நாள் வந்தேன். புள்ள என் முன்னாடி அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிற? கோவத்தை எம்மால காட்டுா. ஏன் அது புள்ள எதுக்கு காட்டுறேன்? ஓ இங்கன்னு விட்டாங்க. பிள்ளைகள என்னங்க பண்ணுச்சு பாவா? அது என் மேல இருக்கிற கோவத்தை புள்ள அங்க காட்டுறதுங்க. பிள்ளைய பயந்துட்டு கிடக்குது. அவர் சொல்றாரு, நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன், என்னோட வந்து வாழுன்னு. சரிங்களா? 1000 இருந்தாலும் உங்க குழந்தைங்களுடைய அப்பா, உங்களுடைய கணவர் அவரு. 10 தடவை போயிட்டு வந்துட்டேன்றீங்கல்ல, 11வது தடவையா முயற்சி. இனிமேல் நான் செத்தாலும் செத்துருவனுங்க. இனிமேல் போக மாட்டேனுங்க. நான் தனியாவே இருந்துக்கிறேனுங்க. 2 பிள்ளை வச்சு என்னால முடிஞ்சது நான் பிள்ளைகளுக்கு காப்பாத்திக்கிறேனுங்க. நந்தினி, பவித்ரா, உள்ள வாங்க. வாங்க 2 பேரும் வாங்க. அப்பாவை எப்பமா கடைசியா பாத்தீங்க? மே மாசம் லீவ்ல. போன மே மாசம் லீவ்ல. அப்பா பக்கத்துல போய் உட்கார்லையா? ஆசையா இருந்தா போய் உட்காரலாமே. பவித்ரா, நீங்க கூப்பிடுங்க, குழந்தைங்களை கூப்பிடலாம்ல. நான் இதுல கூப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இதுல வந்து இவங்க பண்ணுனது எல்லாமே எனக்கு தெரியும். குழந்தைங்க வேற, அவங்கள பத்தி பேசாதீங்க. குழந்தைங்கள நீங்க கூப்பிடலாம்ல ஆசையா? கூப்பிடலாங்க. கூப்பிடுங்க. அப்ப கூப்பிட்டு எல்லாம் மறுத்து போச்சுங்க. இங்க இருக்கிற ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க கூப்பிடலாம். குழந்தைங்களுக்கு அதுங்களுக்கு என்னங்க தெரியும்? அதுக்காக தானே இன்னைக்கு இந்த வயருக்கு உயிரோடு இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா இவங்களுக்காக என்ன சேர்த்து வச்சிருக்க எல்லாமே கேட்கறாங்க. ரைட்டுங்க, இவங்களே வாழ்ற எங்க இவ்வளவு விட மாட்டாங்க. இது நடக்க போகுதுங்க. நீங்க குழந்தைங்க முன்னாடி பேச வேண்டாம். குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வைங்க. இதுங்களுக்கு பவித்ரா
உங்களுக்காக நான் எவ்வளோ சொல்லியிருக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சொல்லியிருக்கேன் இல்லையா நந்தினி? சொல்லியிருக்கிறேன். நான் இருக்கிறேன்றதை விட 2 பேரும் இருக்கோம்ல, குழந்தைங்க காதுல விழணும். கண்டிப்பாக நான் இருக்குன்னு 2 பேருக்கு இது இங்கே ஏன்னா 6 மாதத்தில் எடுத்துகிட்டு போனதோட சரிங்க. நான் பார்க்க அம்மா அப்பா இருக்கோன்னு தான் குழந்தைங்களுக்கு மனசுக்கு படணுங்க. கண்டிப்பாங்க. நந்தினி, பவித்ரா 2 பேரும் அப்பா கிட்ட எதுவும் கேட்கணுமா? எதுவாக இருந்தாலும் கேளுங்க. இதில் ஒன்றும் சங்கடம் இல்லை. ஒரு மேடம் இருக்காங்க, கேளுங்க. எது மனசுக்கு தோணுதோ அப்பா அதை கிட்ட எதுவும் கேட்கலாம். பேசணும்னா பேசுமா. கண்டிப்பாக கேளுங்க. எது வேணாலும் கேளுங்க. அடிச்சு போடுவான் இருங்க. என்னம்மா கேட்கணும்? 2 பேர் சேர்ந்து வாழணும். பவித்ரா, 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும். காலட்டின்னு நான் இருக்கிறேன். இங்கே இருந்தாலும் அம்மா நடக்கிறா. இன்னும் உன்னை பார்க்கல வரும்போது மனச்சாட்சி இல்லாம தடுக்கிறாங்களா, அது எனக்கு கஷ்டமா இருக்கு. 10 வருஷம் மேடம் சின்ன பிஞ்சில் இருந்து தூக்கி வளர்த்து பாசம் இன்னைக்கு வரைக்கும் என் அம்மா அப்பா எல்லாம் வெறுத்துட்டாங்க. வெறுத்துட்டது இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இனிமேல் நான் சொல்றேன் என்ன மேடம் இருக்கு. படு தூங்கின தூக்கம் வர மாட்டேங்குது. எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கே தெரியல மேடம். நான் இப்ப இவங்களுக்கெல்லாம் எங்க அப்பாவுக்கு இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கே தெரியலைங்க மேடம். அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. அனுபவிச்சு இன்னும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் உண்மை பேசல வாழலாம். இப்படி பொய் பேசியாதான் நீ வீணா போவியா? உனக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை. தனியா வாழும்னு ஏதாவது நினைச்சு பாருல. இதுக்காக வந்து இனிமேல் நான் உன்னை துன்புறுத்தவோ நான் எதுவும் பேசவோ இல்லை. நான் 6 மாசத்து வரைக்கும் எப்படி இருக்கிறனோ அப்படி இருந்துட்டு போறேன். ஒரு வேளை கடைசி காலத்துக்கு நான் நல்லா இருந்தேன்னா கூட ஒரு வேளை பேசான கூட வந்து பாக்குறேன். நீ யாரும் வர வேண்டாம். ஒரு பாசத்துக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு என்ன மேடம் தூங்குறக்கு வழி இல்லைங்க. ஒரு சாப்பாட்டுக்கு எங்க போறதுங்க, நானே ஆக்கி சாப்பிட்றதுக்கு வழி. ஒரு சொந்த வந்த எல்லாத்தையும் வெறுத்தாச்சுங்க. இது வரைக்கும் எனக்குன்னு யாரும் கிடையாது. பெத்த அப்பனும் அப்படி இருக்கிறாங்க. நான் என்ன பாவம் செஞ்சாலும் அவனும் வேண்டாம் வேண்டான்னே முடுக்குறாங்க. ஊருக்காரங்கிட்ட அடி வாங்குறதா இல்லை யாருக்கிட்டையும் அடி ஊருக்காரெல்லாம் அடிக்கிறேன். சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒருத்தன் மேடம் இருக்கிறேன். கூப்பிட்டா ஏதாவது பேசணும் உடனே கட்ட பஞ்சாயத்து போடுறாங்க. கட்ட பஞ்சாயத்து ஊர் நயத்து ஊருக்குள்ளே ஓட்டு அவங்களே எல்லாம் செய்யணும் பண்ணணும் பிடிக்கணும். அவங்களுக்கு அடிமைத்தனையே பேசணும். இப்படி பண்ண இன்னும் சொல்றேங்க. சரி பெத்த தாய் தப்பு இருக்குங்களா ராணிக்கு? அவன் ஊருக்குள்ளேயே வந்து கூடியிருக்க நான் போய் இருக்கிறேங்க மேடம். இருக்கிறேன் இல்லைன்னு நான் சொல்லல. இந்த 2 குழந்தைகளுக்காக போய் இருக்கிறேன். இங்க பாருங்க ராணி, நீங்க இது வரைக்கும் உங்களை பத்தி யோசிச்சுட்டு தான் இவ்வளோ இந்த முடிவெல்லாம் நீங்க சொன்னீங்க. நான் இருக்க மாட்டேன்ட்டு. இப்போ குழந்தைங்க சொல்றாங்கல்ல, குழந்தைங்க எதிர்காலம் தாங்க உங்க எதிர்காலம். குழந்தைங்க எதிர்காலம் தானே என்னோட எதிர்காலம். அது நீங்க இவர் இப்படி பண்ணாரு, ஏன் அடிச்சாங்க, அது வந்து உங்க கணவரை அடிச்சுட்டாங்கன்ற வருத்தம் உங்களுக்கு இல்ல? ஒரு நிமிஷம் அடிச்சிருந்தா நான் இருங்க ராணி, ஒரு நிமிஷம். என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க அன்பா எடுத்து சொல்லி இருக்கலாம். அன்பா சொல்றதுக்கு இல்லைங்க. இதனால வரை நீங்க முயற்சி எடுத்தீங்களா ராணி? முயற்சி எடுத்துங்க. அது அன்பா சொல்லி பாத்தீங்களா? யதார்த்தமா சொன்ன குழம்பையில இப்படி குதர்க்கமா எடுத்துட்டு சொல்றாருங்க. நம்ம எப்படிங்க அன்பா சொல்ல முடியும்? சரி, நீங்க அன்பா சொன்னீங்க, அதையும் அவர் கேட்கல. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க. நீங்க யாருக்காகவும் இல்லைனாலும் குழந்தைங்களுக்காக ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ராணி. அவங்க மனசுல அம்மா அப்பா ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்கணும். நான் இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலைங்க. நான் இருக்கிற பக்கம் வந்து இருக்கட்டுங்க. அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தி வந்து இருக்கட்டுங்க. நான் வேண்டாம்னு நான் சொல்லலைங்க. நானும் பொழைக்கிறேங்க. நீங்க தன்மையா எடுத்து சொல்லுங்கம்மா. நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாருங்க. நீங்க கேட்க மாட்டாரு அப்படின்னு நீங்க உங்க மனசுல வந்து சொல்லிக்கிட்டீங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாரு. சொல்லி பாருங்க. அன்புக்கு அடங்காதவங்க யாரும் இருக்காங்களா? இல்ல. இவ்ளோ நடந்தும் குழந்தைங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? சேகர், இதுக்கு மேலேயும் நீங்க உங்களுடைய ஒரு சில பழக்கங்களை மாத்திக்கணும். சரிங்களா? சரி, இங்க பாருங்க, எனக்கு யாருமே அன்பு காமிக்கல, யாருமே என்ன பாசம் காமிக்கலன்னா உங்க குழந்தைங்க இருக்காங்க அதெல்லாம் காமிக்கிறதுக்கு.
அதோட 1000 மடங்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அவங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில மாற்றங்களை மாற்றிக்கணும். மாற்றிக்கிறேன் மேடம். ராணி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிகழ்ச்சியிலேருந்து கிளம்பி போகும்போது எங்கே போக போகிறீங்க? நான் எங்கள் ஊருக்கு தான் நான் போகிறேனுங்க. நான் இவருக்கு முன்னாடி நான் போக மாட்டேனுங்க. இனிமேல் ஏன் நான் போக மாட்டேனுங்க. சத்தியமாக போனால் நான் இருக்கவே மாட்டேங்க. நான் இதுக்கு மேலே என்னால் அவமானம் தாங்க முடியாதுங்க. ஒரு கடைசி முயற்சி, கடைசி சான்ஸ். இதுதான் கடைசி எங்களுக்காகமா? என்னால முடியாது. இனிமேல் சத்தியமா என்னால முடியாது. ஏன் சாமி அவ்வளோ போக மாட்டேங்க நான் இனிமேல் அவரோட. இல்லை, ஏன் என்ன பண்ணுன்னு தப்பு? அப்படி என்னதான் பண்ணிட்டு இல்ல கடைசி முயற்சியா மனசுல நினைச்சிட்டு பண்ணலாம்ல நீங்க? வேண்டாங்க. இதுக்கு மேல என்னால அவமானம் தாங்க முடியாது. இன்னும் இத்தனை பக்கம் எல்லாம் போய் அவமானப்பட்டாச்சுங்க. இனிமேலும் போய் அவமானப்படணும்னு என்னால இருக்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நடந்துட்டு தானமா இருக்கு. நீங்க ஏன் அவமானம்னு நினைக்கிறீங்க? சரி, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. நான் இருக்கிற பக்கம் வந்து இருக்கட்டுங்க. ஏன் ராணி, நீங்க அவரோட போயிருந்தா வருமானம் பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? வருமானம் பாதிக்கப்படும் நான் நினைக்கலீங்க. கடைசியா சொல்றேனுங்க, நான் வந்து உன்னை அங்க போய் உன்னோட காலினா சுளுந்து கெஞ்சி நான் இருக்கிற பக்கம் கூட்டிக்கிட்டு வந்து உன்னை 6 மாசம் நல்ல முறையில் வச்சிருந்து உனக்கு ஏதோ ஒன்று பண்ணா முட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாருங்க. நான் போக சொல்றேங்க. ராணி, நீங்க போய் இருந்து பாருங்க எங்களுக்காக. நான் போக மாட்டேங்க. இதை கேளுங்க. நீங்க ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. 3 மாசம் அவர் பழையபடி எதுவும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலைன்னா மறுபடியும் எங்க கிட்ட வாங்க. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம். நான் போக மாட்டேங்க. அதான் இவங்க சொல்றாங்க நியாயமா. அப்புறம் அதுக்கு நான் போக மாட்டேன்னு நல்லா படிச்சுக்கோங்க. இங்க படிச்சுக்கிட்டு இருக்குது. இவர் இருக்கிறது காங்கயத்துல இருக்கிறாருங்க. அங்க போனா இந்த பிள்ளைங்க ரெண்டும் எப்படிங்க படிக்க? பள்ளிக்கூடம் போகும். எப்படிங்க போகும்? நான் வழி அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுக்கு எல்லாம் ஏற்பாடு நான் பண்றேன். இப்படியே பேசி நீ போறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வந்தா உன்னை வச்சு காப்பாத்துறேன். இல்லைன்னா என் பொழப்பு தேடி நான் போயிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். சேர வேண்டியதெல்லாம் வரும். என் கையில கொடுத்துருந்தீங்கன்னா சேர வேண்டியது நான் கொடுப்பேன். சேர வேண்டியது கொடுத்து நான் என்ன சேர வேண்டியது கொடுக்கறது? நான் என் கையில என்ன இருக்குதுங்க? ஒன்றும் கிடையாது. இனிமேல் சம்பாரிச்சு காப்பாத்துற வா, அதை மட்டும்தான் சொல்லுவேன் நான். உனக்கு பிடிக்கலைங்க இருக்கா, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். நான் உன்னை பிடிக்கல நான் என்னைக்கும் சொல்லவே இல்லை. ஏங்க, குழந்தைங்க அம்மாவோட இருக்கிற நேரம் போய் பாப்பீங்களா? பாக்குறது எனக்கு தடை இல்லாம இருந்தா கண்டிப்பா போய் பாப்பேன். அவர் சொல்றதுக்கும் நீங்க கொஞ்சம் ஒத்துழைச்சிருக்கலாம் இல்லையா? நீங்களும் கேட்காம இருந்திருக்கீங்க. அவங்க வந்து அடுத்தவங்க வந்து இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்களே ராணி. பேசுறாருங்க. இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்களே. பிடிவாதம் இல்லைங்க. இத்தனை நாள் நான் பிடிவாதமாவே இருக்கலைங்க. இப்பதாங்க இந்த நிமிஷத்துல இருந்து நான் பிடிவாதமா இருக்கிறேங்க. இது நாள் வரை நான் பிடிவாதமா இருக்கலைங்க. இது நாள் வரை நான் பிடிவாதமா இருக்கவே இல்லைங்க. வந்து கூப்பிட்டு முதல்ல போய்கிட்டே இருந்தேங்க. சரியா போச்சு. நானும் அடி வாங்கி போயிட்டு தான் இருக்கிறேங்க. நானும் அடி வாங்கி போயிட்டு தான் இருக்கிறேங்க. சும்மா எல்லாம் போக மாட்டேங்க. போய் கூப்பிட்டேன்னா அடி வாங்கி போயிட்டு தான் இருக்கிறேங்க. ஊருக்கார 4 பேர் வந்து அப்புவாங்க. இதுகளும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு அழுவுங்க. ராணி, 2 குழந்தைங்களோட முகத்தை பார்த்து ஒரு நல்ல முடிவா எடுங்க. அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் வீணா போயிரும்னு நான் சொல்றேனுங்க. அப்போ அவங்க அப்பாவோட இருக்கும்போது என்னமா வீணா போயிடும்? சத்தியமா சொல்றேனுங்க. குழந்தைங்க ஆசைப்படுறாங்கம்மா, அம்மா அப்பா குழந்தைங்க ஆசைப்பட்டா அவங்க அப்பாவோடய போயிட்டு போகுதுங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கணும்ல ஆசைப்படுறாங்க. நான் இருக்க மாட்டேனுங்க. ஒரு சில பேர் அவங்க கடந்து வந்த பாதையில நடந்த அனுபவங்களே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அது நல்லபடியா முடியலாம், இல்ல வேற மாதிரி மாறலாம்னு நினைக்க மாட்டாங்கங்க. எப்படி இரவு முடிஞ்சு பகல் வருதோ அதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பேசின ராணி, என் கணவர் 8 வருஷமா இப்படிதான் இருக்காரு, இனிமேலும் இப்படிதான் இருப்பாரு, இவருக்கு இனிமேல் ஒரு சான்ஸ் கூட நான் கொடுக்க மாட்டேன், இவரோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கணவர் என்னோட மனைவியோடையும் குழந்தைங்களோடையும் தான் சேர்ந்து வாழணும்னு நான் விருப்பப்படுறேன்னு சொல்றாரு. குழந்தைங்களுக்கும் அதே விருப்பம் தாங்க. ராணி மட்டும் கொஞ்சம் மனசை மாத்திக்கிட்டு எல்லாருடைய நலனை கருதி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மீண்டும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.